ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காயை வச்சு ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸில் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அதுக்கப்புறமா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா நறுக்குன பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வந்து அடுப்பு வந்து நம்ம வந்து குறைவாகவே வச்சுட்டு செஞ்சோம்னா தான் உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்லா வரும். அடிக்கனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் இல்லாத மிளகாத்தூள் தான், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பிசு பிசுன்னு அந்த இது போகிற வரைக்கும் நம்ம வந்து சிம்லேயே வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலை பவுடரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா அது மசாலா வந்து அதில் நல்லா வெண்டைக்காயில் சார்ந்து வர மாதிரி. அவ்வளோதாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா நீங்கள் வதக்கிட்டே விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த இது வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெண்டைக்காய் பொரியல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வேர்க்கடலை அரைச்சி போட்டு செய்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற வெண்டைக்காய் பொரியலை விட இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.